Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா documents required to become a cabin crew. So எல்லா இன்டர்வியூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி first thing is resume நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். அது வந்து mandatory. But cabin crew னு பாத்தீங்கன்னா additional few more documents will be added. அத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். If you have any doubt நீங்க வந்து comment sectionல mention பண்ணலாம். And also please don't forget to follow. First document வந்து resume, updated resume, and the second document is passport size photograph and also full size photographs. நீங்க cabin crew apply பண்றீங்கன்னா இது ரெண்டுமே mandatory. And the third thing is passport. நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கேன் இல்லனா இன்னும் பண்ணல அப்படினா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாஸ்போர்ட் இஸ் வெரி மச் மேண்டேட். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செக் பண்றது என்னன்னா பாஸ்போர்ட், ரெஸ்யூம், ஃபோட்டோகிராஃப்ஸ். ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இஸ் யுவர் மார்க் ஷீட்ஸ். 10th or 12th ஓட மார்க் ஷீட்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. அதுவும் நீங்க வந்து கேரி பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இன்டர்வியூஸ்ல முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்களே சில டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைனா யூ கேன் கோ அஹெட் அண்ட் டூ ஆல் த டெஸ்ட். அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க எந்தெந்த டெஸ்ட்ல வேணும்னா அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மெடிக்கலி ஃபிட் சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும். அதுவும் ரொம்ப 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 மேண்டேட்ரி. அவங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இஃப் தே சே யூ ஆர் நாட் ஃபிட் அப்படின்னா இந்த வேலை கிடைக்காது. ஸோ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட். Please make sure before applying for any cabin crew interview you have all these documents. See you on next video.